மே மாதம் அடிக்கிற வெயிலில் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. அதில் புதிதாக கட்சி தொடங்கிற விஜய் அவர்களும் தண்ணீர் பந்தல் அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த தண்ணீர் பந்தல் வட சென்னையில் பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாமல், சுகாதாரம் இல்லை, அதில் தண்ணியும் இல்லை, ரொம்ப குப்பை கூலமாக இருக்கிறது. எந்த பானையிலும் பார்த்தாலும் அந்த பகுதியில் வச்சுருக்க எல்லா இடத்துலையும் எவ்வளோ தூசியோட அழுக்காக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் தண்ணியும் இல்லை. அடிக்கிற வெயிலில் மக்கள் போய் திறந்து பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லி திட்டுறாங்க. இதுபோல் தான் அங்கே சுற்றி வட சென்னை முழுதும் இருக்கிற எல்லா இதுலேயுமே தண்ணி இல்லாமல் வெறுமனையாக இருக்குது. சுத்தமும் இல்லை, சுகாதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரீத்தி ரங்கநாதன் அவர்கள் ரசிகர் மன்ற சார்பாக அந்த பகுதியில் குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்குது. அது மிகவும் சுத்தமாகவும் நல்ல தண்ணீருமாகவும் பராமரித்து வருகிறது. அந்த ரசிகர்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதை பார்த்து விஜய் ரசிகர்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த ரசிகர்கள் நம்பி இவங்க சுத்தம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் பராமரிக்கிற பார்த்தா எந்த பொதுமக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க? இதே ஒழுங்காக செய்யலை அப்படி என்று ஓட்டு போடாமல் விடுவார். ரசிகரால் விஜய்க்கு தான் நிறைய கெட்ட பேர் உண்டாகுது. ரசிகரே கவனமாக இருந்து